ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவையும் நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பருவத்தில் செய்யப்படுவது போல உங்களையும் செய்யப்படுவதாக. நிலைகளை பத்திகள் இன்றுதார் விரோதமாய்கிட்டும் சிறுநாள் மறிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்து ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு சேவையில் ஒன்றுபடுவோம். நாங்கள் ஒன்றாய் இருந்து உலகத்திற்கு சேவை புரிய எங்களை அழைத்த அன்பின் ஆண்டவரே, இவ்வுலகில் அறியாமை இருளிலும் வியாதியின் அகோரத்திலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் வாழும் மக்களுக்கு சரீரமாகிய திருச்சபையின் வழியாக நற்சேவை புரிந்து முது திருச்சத்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாளும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறோம். தயவுசெய்து உட்கார்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடங்கிய இந்த வார்த்தையை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மேலும் சகோதரரை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான்.
ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் சிறப்பு ஜெபம். யோவான் 17:9 முதல். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொள்ளும். நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய விசுவாசிக்கிறேன். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க மகிமையுடைய திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரத்தருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன்.
தயவுசெய்து உட்கார்வோம். இன்றைய திருவசன தலைப்பு சேவையில் ஒன்றுபடுவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்தநாள் காண்கிறவர்கள் இன்று மாஸ்டர் ஜோஸ்வின் அலெக்சாண்டர், மிஸ்டர் ஜெரேமியா கிரிஃபின் பால், மிஸ்ஸஸ் ஜெபா குருபாதம், மிஸ் ஜோஸ்பின் கிறிஸ்டினா, எஸ் மெல்வின் சாம்ப்ரஸ். செப்டம்பர் 22 மிஸ்டர் சாம்சன் ஜவஹர் பாண்டியன், மிஸ்ஸஸ் ரெஜினா வசந்த குமாரி, மிஸ்ஸஸ் சிபி ஜாக்வின். செப்டம்பர் 23 மிஸ்டர் காட்வின் சாம் ரஞ்சித், மிஸ்டர் பாக்கிரா ஜோசப், மிஸ்ஸஸ் கண்மணி, மிஸ்ஸஸ் ஜே சேனா டெவிட்டா, மிஸ் ஃபெலினா ரோசி ட்ரிஷா, மிஸ் இ அபிதா, மாஸ்டர் ஹெனியல் ராஜா சிங், பேபி சாண்ட்ரா சதீஷ். செப்டம்பர் 24 மிஸ்ஸஸ் சி வின்சா வினோ கோல்டா, மிஸ்டர் டி பொன்ராஜ் தேவமணி ஜெயக்குமார், மிஸ்டர் ஜி ஜெஃபர்சன் கிங்ஸ்லி, மிஸ்ஸஸ் ஜெயபால் புஷ்பா, மாஸ்டர் பி ஜோஸ்வா, மிஸ்டர் பெனிட்டன். செப்டம்பர் 25 மிஸ்டர் என் ராஜேந்திரன், மிஸ்டர் ஜான் ஃப்ராங்க்லின், பேபி ஃப்ரைடா மெர்சி. செப்டம்பர் 26 மிஸ்டர் ஐ ரிஜோ பிரைசன், மிஸ்ஸஸ் பியூலா ஏஞ்சலின், மிஸ்டர் டேனியல் காந்தி, மிஸ்ஸஸ் அலிஷியா. செப்டம்பர் 27 மாஸ்டர் ஜெரோன் ஜென்கின்ஸ், மாஸ்டர் ஜெரன் ஜென்கின்ஸ், மிஸ்ஸஸ் வேத வாசுகி, மிஸ்ஸஸ் ஈவ்லின் ரோஸ், பேபி கிறிஸ்டினா ஜாய். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாள் காண்கிறவர்கள் செப்டம்பர் 25 மிஸ்டர் மனோகரன் ராஜகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் அமிர்தமணி செல்வபாய், மிஸ்டர் சுதர்சன் ஜெபகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் தீபா. செப்டம்பர் 26 மிஸ்டர் டி ஆனந்த் ஜெபராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ரூத், மிஸ்டர் டி தாமஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டி கிரேஸ். இவர்களுக்கான வாக்குதத்த வசனம் சங்கீதம் 125 முதலாவது வசனம். சங்கீதம் 125 முதலாவது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சேகர குருவானவர் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவருக்காக விசேஷித்த சிறப்பு ஜெபம் செய்வார்கள். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்பவர்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று கொண்டிருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்பவர்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்று கொண்டிருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே இன்னும் பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் கிருபை உங்களுக்கு தருவாராக. இப்பொழுது திருச்சபையாக நாம் அனைவரும் சேர்ந்து எழுந்து நிற்கிறவர்களுக்காகவும் ஒருவேளை கடந்த ஆராதனை மற்றும் தூரத்திலே சமீபத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு துணையாக இருங்க. இன்னும் பல பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு களிகூறும் கிருபை நீங்கள் தாங்கப்பா. பிறந்த நாட்களை காணுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அவள் விரும்புகிற நன்மைகளை நிறைவாய் தந்து நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை நேசிக்கவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் இணைந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நல்ல முன்மாதிரிகளாய் வாழவும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொன்ன ஆண்டவர்,
பாக்கியமும் நன்மையும் உடைய மக்களுக்கு உண்டாயிருக்க செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு இருக்கிறது, வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆராதனையிலே கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெறவும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அருள் திரு வில்சன் சாலமோன் ராஜா ஐயா அவர்கள், நான் ஏற்கனவே இருந்த நல்லூர் சேகரத்திலே பணியாற்றுகிறார்கள். மேற்கு சபை மன்ற தலைவராகவும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திருச்சபையின் சார்பாக அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, அந்த திருச்சபையிலே நல்லூர் சபையிலே 11 ஆலயங்கள் இருக்கிறது. ஆகவே அதிலே கீழே பட்டமுடையார்புரம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அங்கே ஒரு ஆலயத்திற்கு வருகிற ஒரு 10-15 மக்கள் வழக்கமாக வருகிற ஒரு இடம். ஒரே ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே போல் ரொம்ப எக்கனாமிக்கலாக பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்கள் இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் அவசரமாய் முடிக்க வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அது ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விட்டதனால் அதனால் அது ஒரு பகுதி கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதனால் அதற்காகவும் பணம் தேவைப்படுகிறது. அதனால் நான் ஐயாவை அழைத்தேன், இங்கே வாங்க, எங்கள் திருச்சபை ரொம்ப நல்ல சபை, நல்லா கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு, ஏனென்றால் அங்கே அந்த பள்ளிக்கூடம் தான் திருச்சபை அங்கே நடைபெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. ரொம்ப நாள் அந்த ஸ்கூலில் வச்சு தான் வந்து ஆராதனை நாம் நடத்தினோம். இப்பொழுது கொஞ்சம் தள்ளி ஒரு 10 சென்ட் இடம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சின்ன ஆலயம் கட்டப்பட்டு மக்கள் அங்கே ஆராதித்து வருகிறார்கள். அது பெரிய கடவுளுடைய கிருபை. அது நடந்ததை நிறைய ஆச்சரியமான கதைகளின் இடத்தில் இருக்கிறது. அது எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்பதற்கு. இந்த ஸ்கூல் அது வந்து அதுவும் ஏப்ரல் 30ஆம் தேதி அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 28ஆம் தேதி நான் அங்கிருந்து ரிலீவ் ஆகி வந்தேன். அதனால் 2 பகுதியாக அதை ஒரு பகுதி கட்டி கிளாஸஸை நாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த பகுதி நமக்கு இருக்கிறது. அந்த பகுதியிலே நம்ம கொடுத்ததற்குரிய அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதனால் ஐயா வர சொன்னேன், அவங்க வந்திருக்காங்க. இந்த ஆராதனையில் ஐயா பேசுவாங்க. முடிந்த உடனே காணிக்கை அந்த ரிட்டையரிங் ஆஃபரிங் வெளியே வச்சு எடுக்கிறாங்க. அந்த சபையை சேர்ந்த 2 அருமையான சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உற்சாகமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் முடிந்த உடனே நமக்கு ஞாயிறு பாடசாலை நடைபெறுகிறது. நம்முடைய ஞாயிறு பாடசாலை உற்சாகமாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்திய மிஷனரி சங்கத்திற்காக சந்தோஷமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் உற்சாகத்தோடு நம்முடைய பிள்ளைகளையும் ஊழியத்தில் இன்னும் ஈடுபடுத்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சமயம். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அப்புறம் வாலிப ஆண்கள் கூட்டம், வாலிப பெண்கள் கூட்டம் ஆராதனை முடிந்த உடனே நடைபெறும். 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். இரவு ஆராதனை 6 மணி ஆராதனையை இப்பொழுது நாம் சிறப்பு ஆராதனையாக நடத்தி வருகிறோம். முழு ஆராதனை முறை அதில் நாம் பின்பற்றுகிறோம். வாலிப சகோதரிகள் பாடகர்களாக பாடுகிறார்கள். ஆகவே மாலை வாய்ப்பு இருக்கிறவர்கள் அனைவரும் நீங்கள் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
அதே போல செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மிஷினரி பணித்தளத்திற்காக ஜெபிக்கிறோம். புதன்கிழமை 6 மணிக்கு வேதபாட ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஓசியா, யோவேல், ஆமோஸ் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆகவே இதிலே நடைபெறும் இந்த பகுதிகள் நமக்கு கிறிஸ்மஸ் டைமில் ஒரு பரீட்சை வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். ஆகவே பரீட்சை எழுத ஆர்வமாக இருக்கிறவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏறக்குறைய ஒரு 50-60 பேர் வந்து மிகுந்த ஆர்வமாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அதே போல் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறுகிறது. அதுலேயும் நிறைய பேர் வர்றீங்க, 30-40 பேர் வர்றீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே 6 மணிக்கு லித்தானி ஆராதனை, இது முடிந்த உடனே 6:30 மணிக்கு ஆண்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அப்புறம் வெள்ளிக்கிழமை மாலை, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரை மன்றாட்டு ஜெபம் செய்கிறோம். அநேகர் கலந்து கொள்கிறார்கள், சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 60 பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக ஜெபிப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே கடைசி வாரம் மாத்திரம் 10 மணிலேருந்து 2 மணி வரை, மற்ற நாள்லாம் 11 to 1. அதில் ஜெபம் மாத்திரம் இருக்கிறது, பிரசங்கம் கிடையாது. ஆனால் இந்த வாரம் கடைசி வாரம், அதனால் 10 மணியில் ஆரம்பித்து 2 மணி வரை அந்த உபவாச ஜெபம் நடைபெறும். 2 மணிக்கு முடிந்த உடனே மதிய உணவு அதில் கொடுக்கப்படும். சகோதரர் நீல் தினகரன் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வருகிறார்கள். ஆகவே அதிலேயும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள், ஆண்கள், பெண்கள், உங்கள் பணிகளை வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாலை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. யார் யார் சுகவீனமாக இருக்கிறவருடைய பெயர்கள் கொடுக்கப்படுகிற பெயர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்களை நீங்கள் அழைத்து வரலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதமான செயல்களை செய்வார். அதே போல் நம்முடைய ஆல்டர் பூ அலங்காரம், அதற்காக 2 குடும்பத்தினர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கவர் மூலமாக 500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம். 250 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் 250 பீப்புளுக்கு நம்ம கொடுக்குறோம் மதிய உணவு. இங்கேருந்து நம்முடைய ஆலயத்து முன்னாலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் ஒரு 10-15 பேர் 20 பேர் வர்றாங்க. அப்படியே ஜங்ஷன் வர போகிறோம், அப்புறம் தச்சநல்லூர் வர போகிறாங்க. மீதி இருந்துச்சுன்னா ஆகவே சீக்கிரமாக முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே அதற்காக கொடுக்குற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிஸ்டர் ஜஸ்டின் 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸஸ் சி கிரேஸ் ஸ்டார்லெட் யுரேஷிகா அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மிஸ்டர் எபனேசர் தாசையா அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இந்த இதில் காணிக்கை கொடுத்தவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். இருந்தவாறு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆலயம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூ அலங்காரம் செய்கிற மக்கள், அதே போல் ஆண்டவரே பசியோடு இருக்கிற மக்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதற்காக தாராளமாய் கொடுத்த அன்பான குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உமக்காக உம்மை நேசித்து ஏழைகளை நேசித்து கொடுத்த உடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அநேக நன்மையான காரியங்கள் ஆலயத்தின் மூலமாக செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. வருகிற வாரம் நமக்கு சுவிசேஷ ஞாயிறு. ஆகவே காலை 5:30 மணிக்கு காலை ஆராதனை, திருவிருந்து ஆராதனை நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமானால் 7 மணிக்கு அதை நிறைவு செய்து விடுவோம். முடிந்தவுடன் நாம் இங்கிருந்து புறப்பட்டு பனைவடலி சத்திரம் அந்த பகுதிகளில் உள்ள கிராமங்களை நாம் சந்திக்கிறோம். ஆகவே அதற்கு உங்களுடைய பெயர்களை சபை ஊழியரிடத்திலே கொடுங்கள். ஒரு நபருக்கு 50 ரூபாய் சேகரிக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் பெயர்களை கொடுங்க. இன்னைக்குள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும் போன வாரங்கள்லேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அது அந்த வேன் ஒழுங்கு பண்ணுறதுக்கு, போன உடனே காலை உணவு மதிய உணவு ஒழுங்கு பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். தயவுசெய்து ஒருவேளை சில்லறை கொண்டு வரலையா, என்ன செய்கிறது அப்படிலாம் யோசித்தீங்கன்னா பேராது கொடுத்துட்டு போங்க. உங்கள் நபர்கள் எத்தனை நபர்கள் என்பது நமக்கு தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் உங்கள் பெயர்களை கொடுக்க
உங்கள் குடும்பத்தின் பேரை கொடுத்து எத்தனை பேர் வாரீங்க, குடும்பத் தலைவர் அல்லது யார் வாரீங்களோ அவங்க பேரை கொடுத்து 2 பேரா 3 பேரா தனியாக வாரீங்களா, எண்ணிக்கை நமக்கு நிச்சயமாய் அவசியப்படுகிறது. ஆகவே தயவுசெய்து கேட்கிறோம். அதே போல் கடந்த வாரத்தில் நமக்கு 2 தங்கத்திலான பொருட்கள் வந்திருக்கிறது. ஒன்று ஒரு தங்க சிலுவை 2.250 கிராம், இன்னொன்று ஒரு கம்மல் 1.380 கிராம் வந்திருக்கிறது. ஆராதனை முடிந்த பிறகு அது ஏலம் விடப்படும். ஆர்வமாக இருக்கிற மக்கள் அதில் இருந்து ஏலம் கேட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்டோபர் 12 நமக்கு ஐஎம்எஸ் அருள்பணி விழா. அதற்காக நாம் உற்சாகமாக அதற்காக நாம் பல ஸ்டெப்ஸ் நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்கள் ஐக்கிய சங்கம் வந்து மதியம் பிரியாணி போடுறாங்க, 250 ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு டோக்கன். அது மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. அதனால் அது உங்களை அணுகும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுங்கள். அதே போல் அவங்க அந்த பிரியாணிக்கான பொருட்கள் ஸ்பான்சராக வாங்கிட்டா நல்லாயிருக்கும், பெரிய எல்லா பணத்தையும் அப்படியே கொடுத்துடலாம் ஐஎம்எஸ்க்கு அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சந்தோஷமாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பெண்கள் ஐக்கிய சங்கம் அவங்களுமே வந்து காலையில் இட்லி, அந்த என்னது சிக்கன் குருமாலாம் கொடுக்கறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க கூட அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் ஆயத்தமாக வர வேண்டும். ஆகவே நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் உங்களை கேட்கும்போது நீங்கள் கொடுங்கள். அதே போல் நம்முடைய வாலிபர்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் பெரும் முயற்சி ஒன்று செய்கிறாங்க. பரிசு சீட்டுகளுக்காக ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல பரிசுகள் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஏன்னா முதல் பரிசு வந்து ஒரு டிவி எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஒன்று கொடுக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நிறையா ஒரு 8-9 பரிசுகள், பிறகு நிறையா பேருக்கு பரிசு கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. அது கூட கொஞ்சம் பேர் என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் கூட ஏதாவது பொருட்கள் கொடுக்கிறா இருந்தால் எங்களிடத்தில் கொடுக்கலாம். சகோதர சகோதரிகள் உங்களை அணுகும்போது நீங்கள் உற்சாகமாக கொடுக்கலாம். எதுவுமே கட்டாயம் அல்ல, உங்களால் இயன்றதை செய்யுங்கள். மற்றபடி நன்றாக ஜெபியுங்கள். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வார். அன்பானவர்களே, அதே போல் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இன்னும் நம்மை நடத்துவார். இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜீவ வார்த்தை அப்படின்னு ஒரு பரீட்சை நடத்தியிருக்காங்க. அதுக்கான 2 பரிசுகள் நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பரிசுகளுக்குரியவர்கள் இப்பொழுது நாங்கள் பெயர் வாசிக்கும் போது வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். சொர்ண பாண்டி சார் அவங்களுக்கு முதல் பரிசு லிவிங் வேர்ட் பைபிள் குவிஸ் அதிலேருந்து கொடுக்குறாங்க. இயேசுவின் நாமத்தினால சாரை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்தது வந்து ஏஞ்சலின் ஸ்வேதா 2வது பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பங்கு பெற்ற மற்றவர்களுக்கு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, முடிந்த உடனே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஆராதனைகளை தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மகிமை கொண்டாகும். ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 300வது பாடலை நாம் பாடுவோம். வெண்மீன் நோக்கி களிப்பாய் என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 300வது பாடலை நாம் பாடுவோம்.
பிதா குமாரன் பசுத்தாவியான் நாமத்தினாலே ஆமீன். தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான குருவானர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தவனமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கவனத்தை திருப்ப நீ உதவி செய்யும். என்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் கீழ்ப்பிடிக்கூடிய மனதை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேவையில் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டியது மிக அவசியம். சரியா? நான் வாசி கேட்ட கொரிந்து சபைக்கு எழுதின கடிதத்திலே அந்த அதிகாரத்திலிருந்து ஒன்றுபடுதலுக்கான தடைகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியா? அப்படி தடைகளை நீக்குவோம் என்றால் நாம் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளலாம். வாட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ்? தடைகள் என்ன? நம்ம எல்லாம் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதல் 4 வசனத்திலே ஒரு வார்த்தை திரும்பமாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன வார்த்தை? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் மாம்சத்துக்குரியவள் என்றும் என்று சொல்லப்படுது. மாம்சத்துக்குரியவள் என்றும். 2ஆம் வசனத்தில் நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறபடியால் என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தில் நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருந்து என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தில் நீங்கள் மாம்சத்துக்குரியவள் அல்லவா என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா மாம்சத்துக்குரியவளாகவே இருந்து கொண்டிருப்பது தடைகளுக்கு காரணம் என்று சொல்லலாம். ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம்னு சொல்லலாம். மாம்சத்துக்குரியவள்னா என்ன? வாட் இஸ் த மீனிங்? மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு நிறைய பைபிளில் என்ன வந்துக்கிட்டே இருக்குது. மாம்சத்துக்குரியவர்கள் என்ன? மாம்சத்துக்குரியவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பெரிய காங்கிரிகேஷனாக இருக்குது, நீ சின்ன காங்கிரிகேஷனாக பேசி இது பண்ணலாம். மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எலிமெலேக்கு குடும்பம் பஞ்சம் வந்தவுடனே மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறாங்க. குடியிருந்துட்டு அங்கே இருக்கிற மகன்களுக்கு, இப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு திருமணம் முடிக்கிறாங்க. கடைசியில் 3 ஆண்களும் செத்து போகிறாங்க. எலிமெலேக்கும் பிள்ளைகள் 2 பேரும் செத்து போகிறாங்க. 3 விதவைகள் கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போது நகோமி வந்து பெத்லெஹேமில் பஞ்சம் சரியாயிட்டு சாப்பாடெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கிளம்பி வராங்க. 3 பேரும் சேர்ந்து தான் வராங்க. சேர்ந்து வரும்போது திடீரென்று நகோமிக்கு ஒரு யோசனை வருது. இவங்க 2 பேரையும் நம்ம கூட்டி கொண்டு வந்தால் நம்ம மோவாப் தேசத்தில் இருந்தது ஒரு அடையாளமாக மாறிவிடும், இவங்களை திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். அந்த போங்கன்னு சொல்லும்போது அவள் எப்படி யோசிக்கிறான் என்பது தான் மாம்சத்துக்குரியவளாக மனுஷ மார்க்கமாக சிந்திப்பதை குறித்து சொல்லலாம். நீங்கள் ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தால் நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவளாக மட்டும் நீ புருஷனுக்கு வாழ்க்கைப்படாது இருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது அப்படி சொல்லி சொன்னான். அவருடைய யோசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வே ஆஃப் திங்கிங், மனுஷீகமாகவே யோசித்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஒரு விசுவாசி, ஒரு நல்ல விசுவாசி அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் கடவுளை நம்பி வாங்க, எங்கள் ஆண்டவர் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க, விசுவாசத்தோடு வாங்க அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஒரு மூத்த ஒரு பெண் எப்படி தான் சொல்லியிருக்கணும். இப்போ எப்படி யோசிச்சா? நீங்கள் என்ன நம்பி வந்து பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நான் கல்யாணம் ஆகி பிள்ளையை பிறகு வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு திங்கிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹியூமன் வே ஆஃப் திங்கிங். அப்புறம் இங்கே பவுல் சொல்கிற வார்த்தை என்னது? கார்னல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறது, ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறது, ஆனாலும் மனுஷீகமாகவே யோசித்து கொண்டிருப்பது, மனுஷீகமாக சிந்தித்து கொண்டிருப்பது, அதுதான் மாம்சீகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் சபைகளுக்குள்ளாக ஐக்கியம் இல்லை.
சபைக்குள்ளாக ஒற்றுமை இல்லை. எனவே இந்த ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் மாம்சீகமான சிந்தனை என்று சொல்லலாம். மாம்சீகமாக யோசிப்பது, மாம்சீகமாக இருப்பது. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஆரம்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட தடுமாற்றத்தை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரை அழைத்த உடனே தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்பது நல்ல வார்த்தை தான். ஆனால் அவன் சுற்றி இந்த தேசத்தில் பஞ்சம் வந்தவுடனே எங்கே போய் சொல்கிறான்? எகிப்து தேசத்தில் போய் தங்கலாம் சொல்லி போனான். கடவுளுடைய சித்தத்தை அறிந்தானா? இல்லை. எகிப்தில் போனால் நம்முடைய லைஃப்பை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மாத்திரமில்லை, எகிப்துக்கு போனால் என்னை கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சாராளை பார்த்து நீ என் சகோதரன் சொல்லணும்னு சொல்லி பொய் சொல்கிறான். தட் இஸ் மாம்சீகமாக யோசிப்பது, மாம்சீகமாக சிந்திப்பது. கடவுள் என்னை பார்த்துக்கொள்வார், கடவுள் என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லி அங்கே என் சிந்தை இல்லாமல் என்ன செய்கிறது? மாம்சீகமாக யோசிக்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு அநேகங்களிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கிற நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற நாம் சில நேரங்களில் இப்படி தான் சிந்திக்கிறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறோம். மாம்சீகமாக சிந்திக்கிறோம், மாம்சீகமாக யோசிக்கிறோம். அதனாலே சபைகளுக்குள்ளாக ஒன்றுபடுதல் தடையாக இருக்கிறது, ஒன்றுபடுதல் இல்லாமல் போகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்பது நல்லது. எனவே ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லது பிரிவினைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மாம்சத்துக்குரியவளாக இருப்பது. ஆர் யூ கார்னல்? இன்றைக்கி நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கீங்களா, ஆவிக்குரியவளாக இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்ன சொல்வான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுவான். ஒரு மாம்சத்துக்குரியவன் என்ன சொல்வான்? எனக்கு பலன் உண்டு, நான் செய்வேன், நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் வித்தியாசம். சரியா? இன்றைக்கி கடவுளை மையமாக வைத்து அது அடுத்த பாயிண்டில் வருது, செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? உடனே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை மாம்சீகமாக இருக்கிறதா அல்லது ஆவிக்குரியவளாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி மாம்சீகமாகவே யோசித்து கொண்டிருப்பது தான் சபைகளுக்குள்ளாக ஒன்றுபடுதல் இல்லாமல் போய்விடுகிறது, ஐக்கிய குறைவு ஏற்பட்டு விடுகிறது சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது காரியத்தில் அதே சிந்தனையில் நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல பண்ணையை குறித்து பேசுகிறார், ரெண்டாவது மாளிகையை குறித்து பேசுகிறார். நீங்கள் தேவனுக்கு பண்ணை, தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். பவுல் யார்? அப்போலோ யார்? அவங்கெல்லாம் தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள். அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு அவங்கவுங்க கூலியை பற்றிட்டு போடுவாங்க. நீங்கள் தான் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகைன்னு சொல்லி சொல்கிறார். சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் சிலர் வேறு சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடினால் பவுல் யார், அப்போலோ யார்? நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், விளைய செய்தவர் தேவன். பண்ணைக்கு மிக முக்கியமானது இது விளைச்சல் அவசியம். விளைய சேர்க்கிறது யார்? தேவன். எனவே தேவனை முக்கியத்துவப்படுத்துங்கள், மனுஷரை அல்ல. தேவனை முக்கியத்துவப்படுத்துங்கள். மாளிகைக்கு அடிப்படை என்னது? அஸ்திபாரம். அஸ்திபாரம் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் அஸ்திபாரம். அவர்களை இன்றி அவர் அந்த அஸ்திபாரத்தை மாற்றி தவிர வேறு அஸ்திபாரத்தை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எனவே மாளிகைக்கு முக்கியமானது அஸ்திபாரம், பண்ணைக்கு முக்கியமானது விளைச்சல். விளையச்சுக்கிறவர் தேவன். தேவனை மையப்படுத்துங்கள். அஸ்திபாரம் யார்? இயேசு கிறிஸ்து. அவரை மையப்படுத்துங்கள். எனவே ஒற்றுமைக்கு அல்லது ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னொரு காரியம், கிறிஸ்துவை வாழ்வின் மையமாக வைத்து செயல்படவில்லை, கிறிஸ்துவை வாழ்வின் மையமாக வைக்கவில்லை என்று சொல்லலாம். கிறிஸ்துவை வாழ்வின் மையமாக வைக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அல்லது யார் இருக்கிறா, எது இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும். சரியா? இங்கே பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடியவங்களாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் உடன் அந்த ஊழியக்காரர்கள் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக அதை செய்தாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. நான் யோசிக்கிறேன், தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் யோசித்தாங்க. நீங்கள் இப்போ அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பவுல் முதல்ல கொரிந்தி சபைக்கு போகிறாரு. அங்கே சபையை ஸ்தாபிக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டுன்னு சொல்லி சொல்கிறார். எனவே அந்த இடத்துல தங்கி ஊழியம் செய்து ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். அப்போ நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? நாங்கள் தான் இந்த சபையில் ஆதியிலிருந்து இருந்திருக்கிறோம், ஆதியிலிருந்து இந்த சபையில் இருந்தவங்க நாங்கள் தான் அப்படி சொல்கிறத முக்கியத்துவப்படுத்த தான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறாங்க.
ரெண்டாவது, நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போலோவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவன் சாதுரியவான், ரொம்ப திறமைசாலி, சிறந்த பேச்சாளர், நல்லா பேசக்கூடியவன். அப்போ அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வேணால் ஆதியிலேருந்து இருந்திருக்கலாம்ப்பா, ஆனால் ஊழியம் அல்லது ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னா நாங்கள் தானே போய் முன்னாடி நிற்கணும், நாங்கள் தான் திறமைசாலிகள், நாங்கள் தான் பாடக்கூடியவங்க, நாங்கள் தான் பேசக்கூடியவங்க, நாங்கள் தான் திறமையோடு கூட செயல்படக்கூடியவங்க என்று சொல்லி தங்களை முக்கியத்துவப்படுத்துறதுக்காக அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்கிறாரு. எதுக்காக கேபாவை சேர்ந்தவன் சொல்கிறாங்க? கேபா வந்து பேதுரு யூத மதத்தில் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தார். நீங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, முகமுகமாக அவனோடு எதிர்த்து நிற்றேன் அப்படின்னு சொல்லி பவுலே சொல்கிறார். நீங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 2:11 வசனம் 12 வசனம். கலாத்தியர் 2:11-12. பேதுரு அந்தியோவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்தினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில், யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதிகளுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்தசனம் உள்ளவருக்கு பயந்து விலகி பிரிந்தான். யாக்கோபிடத்திலிருந்து வந்தோன்னா யூதர்கள், யாக்கோபிலிருந்து வர்றதுக்கு முன்னே புறஜாதிகளோட உட்காந்து சாப்பிட்றாரு. யூதர்கள்லாம் வந்தோடனே அவங்கள்ட்ட பயந்து பார்த்து விலகிறாரு. இப்படி யூத மார்க்கத்தில் கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் பேதுருவை சேர்ந்தவன் சொல்கிறாங்க. இன்னும் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்க தான் நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி they want to project themselves, தங்களை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறதுனால தான் அங்கே ஒன்றுபடுதல் இல்லை என்று சொல்லலாம். சரியா? ஒன்றுபடுதல் இல்லாததுக்கு காரணம் வந்து மாம்சீகமாக இருந்து கொண்டிருப்பது. ரெண்டாவது, ஆண்டவராகிய கடவுளை மையமாக வைத்து செயல்படாமல் இருப்பது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அநேகவழியிலே என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக பல பேரை நான் வைத்திருக்கலாம், அல்லது ஏதாவது பொருளை வைத்திருக்கலாம், ஏதாவது திங்ஸை வைத்திருக்கலாம். ஆண்டவர் மையமாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். நம்மை முக்கியத்துவப்படுத்தும் போது அங்கே பிரிவினைகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தும் என்றால் அங்கே ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தானே? எல்லாரும் சேர்ந்து கடவுளை மையப்படுத்தணும், கடவுளை முக்கியத்துவப்படுத்தணும், கடவுளை நாம் மையப்படணும் அப்படின்ற சிந்தனை எல்லாருக்குள்ளும் வந்துச்சுன்னா அங்கே ஒற்றுமை எளிதாக கிடைக்கும். என்ன முக்கியத்துவப்படுத்தணும், நான் பெரிய ஆளாகணும், ஏன் பேரை வைக்கணும் அப்படி சொல்லி யோசிக்கிறதுனால தான் அங்கே பிரிவினைகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்குறோம். எனவே கடவுளை மையமாக வைத்து நாம் செயல்படுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள், முதலாவது மாம்சத்துக்குரியவளாகவே இருப்பது, ரெண்டாவது ஆண்டவரை மையமாக வைத்து செயல்படாமல் இருப்பது என்று சொல்லி பார்க்குறோம். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 16-17 வசனத்தில், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில், நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்கிறார். அறியாமை என்று சொல்லலாம். எதே அறியாமல்? ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல, நம்முடைய கூடுகை தான் ஆலயம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இன்றைக்கி ஆலயம் என்று சொன்ன உடனே நம்ம இந்த விஸ்தாரமான பில்டிங்கை தான் யோசிக்கிறோம். அது அல்ல, நம்முடைய கூடுகை தான் ஆண்டவருடைய ஆலயம். எங்கே 2-3 பேர் நாமத்தின் மேல் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி தானே? உள்ள ஆலயம் இல்லாத இடங்களிலே மரத்தடியில் கூடி ஆராதிக்கிறாங்க, அங்கே ஒரு அது ஆலயம். மரத்தடியில் கூடி ஆராதிக்கிறாங்க, ஏதாவது ஷெட்டில் கூடி ஆராதிக்கிறாங்க. ஆலயம், இவ்வளோ பெரிய ஆலயம் இல்லாத இடங்களிலே பல இடங்களிலே பல மக்கள் கூடியிருக்கிறாங்க. எங்கே மக்கள் கூடியிருக்கிறாங்களோ அவங்க தான் அது ஆலயம். அந்த கூடுகை, அந்த ஐக்கியம்தான் ஆலயம். இதை மக்கள் அறியாதிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சில இடங்களில் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் இருப்பது இந்த ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. பில்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், கட்டிடம் முக்கியம் அல்ல. இன்றைக்கி நிறைய நேரத்தில் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பில்டிங், கட்டிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் கூடுகைக்கு முக்கியத்துவம், ஐக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கட்டிடத்தை பெரிய பிரமாண்டமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதா? இந்த ஐக்கியம் இருக்கிறதா ஆண்டவருடைய ஆலயம் என்பதை, ஐக்கியம்தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பார்க்குறோம். நமக்கெல்லாம் ஒரு தெரிந்த வசனம், சபை கூடிவிடுதலை விட்டு விடாதீர்கள். அந்த வசனத்தை, அதனுடைய வார்த்தை முழுசும் கிடையாது, அது முழுசும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து தான் அதில் போட்டிருக்கு. அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இதில் தெளிவாக போட்டிருக்கு. இதில்
எங்கே கூடணும், எப்போ கூடணும் அப்படின்னு சொல்லப்படலை. சரியா? எதுக்கு கூடணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே கூடணும்? ஆலயத்தில் கூடணும். எப்போ கூடணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 கூடணும். இது நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக கூடணுன்றதை மறந்துடுறோம், அப்படி தானே? ஆனால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் சபை கூடுவதில்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடி வாங்க, காலையில் 9 மணிக்கு கூடி வாங்க, இல்லை 8:30 கூடி வாங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லை. எதுக்காக கூடி வரணும்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படணும். இந்த ஆலயத்தில் வந்தது மூலமாக நமக்குள்ளாக அன்பும் நற்செயல்களும் செய்வதற்கு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு உண்டாகணும். ஒருவரை கவனிக்கணும், ஒருவரை விசாரிக்கணும். கவனித்து என்றால் விசாரித்து. இதுக்காகத்தான் சபை கூடி வருதல், விட்டு விடாதீர்கள் கிடக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே நம்மளுடைய சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? We give importance to the building, we give importance to the time, but we are not giving importance to the purpose. அப்படி தானே? நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நேரத்துக்கு முக்கியம் கொடுக்குறோம், ஆனால் நோக்கத்துக்கு முக்கியம் கொடுக்கும். ஆனால் வசனத்தில் என்ன சொல்லுது? நோக்கம்தான் மிக முக்கியம். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். We should be motivated to do good works, to love one another, to concern about each other. அப்படி தானே? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவருவர் கவனித்து. சரியா? இன்றைக்கி நிறைய நேரத்தில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எது முக்கியத்துவம் இல்லாதோ அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படி தானே? நிறையா நீங்கள் பிளானிங் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தான் தெரியும். சுவிசேஷ ஊழியம் அப்படின்னா என்ன சாப்பாடு போடணுன்றது தான் முக்கியத்துவமாக இருக்குது. எங்கே போகணும், என்ன ட்ராக்ஸ் கொடுக்கணும், அந்த ட்ராக்ஸை நம்ம ரீட் பண்ணியிருக்கிறோமா, அதை யாராவது வாஸ்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் சொல்கிறதுக்கான ட்ரைனிங் எடுத்துருக்குறோமா, அதுக்கான பயிற்சி எடுத்துருக்குறோமா, அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. சுவிசேஷ ஊழியம் அப்படின்னா இன்றைக்கி சிக்கன் போடணுமா, மட்டன் போடணுமா, அப்படி தான் யோசிக்கிறோம். அதுதான் பிளானிங் மீட்டிங்கே நடக்குது. இந்த ட்ராக்ஸ் பற்றி எந்த ட்ராக்ஸ் கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும், அந்த ட்ராக்ஸில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதை குறித்த எப்படி அவங்கள்ட்ட கான்வர்சேஷனை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயிற்சி கொடுப்பது கிடையாது. சரியா? ஆனால் இந்த சேஞ்ச் அப்படியே நம்ம என்ன செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, எது முக்கியத்துவம் இல்லாதோ அது முக்கியத்துவம் கொடுக்குறது. அதே மாதிரி தான் இங்கே சபை கூடி வருதில்லை, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படணும். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்பது தான் ஆசீர்வாதம். அழகான இந்த ஜெபத்தின் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை அழகாக ஐயா சொன்னாங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில், அந்த சங்கீதத்தில் கடைசியில் என்ன சொல்லப்பட்டது? அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடார். வேர் இஸ் த பிளெஸிங் அண்ட் லைஃப்? எங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ, ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே தான் இருக்கிறது. சரியா? அதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். எனவே இதெல்லாம் நம்ம அறியாமல் இருக்கிறோம். we are ignorant about the case. எனவே இந்த அறியாமல் இருப்பதனாலே தான் ஒன்றுபடுதல் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. இன்றைக்கி நம்மெல்லாம் தேவனுடைய சந்ததியை கூடி வந்திருக்கிறோம், அவருடைய சரீரத்தை எத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த அப்பத்தில் ஒரே பங்கு உரையபடியாக நாம் எல்லாம் அநேகரெல்லாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சிஎஸ்சி ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் நீங்கள் போட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அது உண்மைதானா? நம்மெல்லாம் ஒரே சரீரம் என்பது உண்மைதானா? ஒரே சரீரம் என்றால் ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயங்களும் பாடுபடும், ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். 1 Corinthians 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானே? அந்த விதமான ஒரு சரீரமாக இருக்கிற செயல்படக்கூடிய அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். காலில் முள் குத்திருச்சுன்னா கை வேகமாக போய் எடுக்குது. காலில் தானே முள் குத்திச்சு, எனக்கு என்ன அப்படின்னா இருக்குது? இல்லை. ஏனென்றால் நம்ம எல்லாம் சரீரமாக ஒரே சரீரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரிசனாக இருக்க வேண்டும், கரிசனையாக இருக்க வேண்டும். அந்த கரிசனை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்பது நல்லது. எனவே ஒன்றுபடுதலுக்காக தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? மாம்சீகமாக இருப்பது, அது மாத்திரமல்ல கடவுளை மையமாக வைத்து செயல்படாமல் இருப்பது, அது மாத்திரமல்ல அறியாமல் இருப்பது. எதை அறியாமல் இருப்பது? எது முக்கியத்துவமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. சரியா? நமக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக ஐக்கியமாக கூடுவது தான் ஆலயம், இந்த பில்டிங் அல்ல. பில்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஐக்கியத்துக்கு நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருப்பது நம்ம அறியாமை என்று சொல்லலாம். அறியாமல் இருப்பது. எனவே இந்த மக்கள், கொரிந்தி சபை மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். அறியாமல் இருப்பது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம். எல்லாத்துக்கும் சுருக்கமாக ஒரே வார்த்தையை சொல்லணும்னா இம்மெச்சூரிட்டின்னு சொல்லலாம், முதிர்ச்சியற்ற வாழ்க்கை.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடவுளோடு இருக்கிற உறவிலே வளராத ஒரு நிலை, தேக்கமான ஒரு நிலை, கடவுளுக்குள்ளாக இருக்கிற உறவிலே நாம் நெருக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இறுக்கமாக இல்லாத ஒரு அனுபவம். அதனால தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கு. கடவுளை நாம் நெருங்கி கிட்டி செல்லும்போது இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும், தேவனுடைய தன்மைகள், பண்புகள் வெளிப்படும். அதன் மூலமாக சபையில் ஐக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ இன்றைய நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒன்றுபடுதல் என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோம். ஆண்டவருக்கு பணி செய்வதிலே ஒன்றுபடுதல். அந்த ஒன்றுபடுதலில் தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? மாம்சீகமாக இருப்பது. தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து செயல்படாமல் இருப்பது. தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன? அறியாமல் இருப்பது. எது அறியாமல் இருப்பது? இந்த மக்களுடைய கூடுகை தான் ஆலயம், பில்டிங் அல்ல என்பதை அறியாமல் இருப்பது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பது நல்லது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒன்றுபடுதல் மிக அவசியம். கடவுளுக்கு பணி செய்வதிலே, பணியாற்றுவதிலே நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒன்றுபடுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன? மாம்சீகமாக இருப்பது. நீங்கள் மாம்சீகமாக பேசிக்கொண்டே சிந்தித்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கீங்களா அல்லது ஆவிக்குரியவளாக இருக்கீங்களா? ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கலாம், ஆனால் கார்னல் திங்கிங், உலக பிரகாரமாக யோசிப்பது, உலக பிரகாரமாக சிந்திப்பது அவ்விதமாக இருப்போம் என்றால் ஐக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்திருக்கிறீர்களா? கிறிஸ்து கடவுளை நாம் மையமாக வைத்து செயல்படுகிறோமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் ஆண்டவர் தான் என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? மூன்றாவது, அறியாமல் இருப்பது. அறியாமை. நாம் தேவனுடைய ஆலயம், இந்த பில்டிங் அல்ல, நம்முடைய ஐக்கியம்தான் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய ஐக்கியம்தான் தேவனுடைய ஆலயம். நமக்கு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த பர்பஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சபை கூடுவதை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி தெரியும், ஆனால் எதுக்காக கூடணுன்றது வசனம் தெளிவாக சொல்லுது. அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படணும், ஒருவரை கவனிக்கணும். இதுக்கு தான் சபை கூடி வரணும். ஆனால் அது இல்லை. We give importance to the building, we give importance to the time, we are not giving importance to the purpose. ஒருவேளை இதெல்லாம் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அறியாமை எங்களை விட்டு நிகழ்த்தி போடும். நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படத்தக்கதாக, உமக்காக பணியாற்றுவதை நாங்கள் இணைந்து செயல்படத்தக்கதாக, நாங்கள்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட செயல்படத்தக்கதாக உதவி செய்யும்னு சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோடு நீ பேசியிருப்பேன் என்றால் இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய நல் மனதை தாரும், இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படத்தக்கதான கிருபை தாரும். எங்களுக்குள்ளாக உண்மை மையமாக வைத்து செயல்படுத்தக்கூடிய கிருபை தாரும். எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் யோசிக்காதபடி உண்மை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு கர்த்தாவே நீ கிருபை சும்மா இருக்கிறோம். வழிநடத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் பாடுவோம். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரை கவி பாடி பாடி என்று சொல்லி பாடல். கீதங்களும் 213வது பாடல்.
ஜெபம் செய்வோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா பிதாவே, உம்மை மையமாய் வைத்திருக்கிற வாழ்வு ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு தாரும் சுவாமியே. நாங்கள் அறியாமையில் இராதபடி ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு எனக்கும் எங்களுக்கும் நீர் பலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு வந்த அருமையான ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலகீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான பலன் சுகம் நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால் உடைய மக்களை பரிசுத்தமாக்கும், உடைய தழும்புகளால் உடைய மக்கள் குணமடைய அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலே அந்த கீழே பட்டமடையார் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும் சாமி. இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானம் நீங்கள் தாங்க. வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் உம்முடைய மக்களுக்கு தாங்க. ஆண்டவரே, குழந்தைகளுக்காக வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். வருகிற வாரத்தில் இருக்கிற நற்செய்தி பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றாக ஜெபித்து தகுந்த ஆயத்தத்தோடு நற்செய்தி பணியிலே நாங்கள் பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய ஒழுங்குகள், பயணம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கெங்கே நாங்கள் செல்கிறோமோ, ஆண்டவரை பற்றி பேசுகிறோமோ, அங்கெல்லாம் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். மக்களுக்காக ஜெபிக்கும் போது கடவுளுடைய ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை நாங்கள் கண்டு கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க அருள் தாங்க. இந்திய மிஷனரி சங்க ஊழியத்திற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சியிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்களாக, பெண்களாக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, நடுவயதினராக, குழந்தைகளாக, ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற இந்த முயற்சியிலே தேவ கிருபை இருக்கட்டும் சாமி. அறியாத இடங்களிலே இருக்கிற அருமையான மக்கள் நற்செய்தியை கேட்கவும், கல்வி உதவியும் அதே சமயத்தில் மருத்துவ உதவியும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களால் இயன்றதை செய்வதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க. அப்பா பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களை தென்னிந்திய திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, செப்டம்பர் 27 அது ஆரம்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தீர். அந்த மகா பெரிய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சேவையிலே அனைவரோடும் இணைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. வருங்காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தை சுற்றி வாழுகிற எல்லா மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் வாங்கி கொடுக்க முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. அப்பா பிதாவே, நீர் உம்முடைய மக்களோடு கூட இருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நான் வாசிக்கிறோமே சாமி. ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கிறவர்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் தேற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாய் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரால் வருகிற பரிசுத்தத்தையும் ஆண்டவரை ஆன்மீக சரீர பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய சிந்தையால், பார்வையால், சொல்லால், செயலால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த தவறுகளை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும்படி நாம் ஜெபிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிப்போம்.
கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் சிந்தைகளை தூய்மையாக்கும். ஜெபிப்போம். உன் கண் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவரே, எங்கள் கண்களை தூய்மையாக்கும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய நாவை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவசியமில்லாத வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், அகந்தையான வார்த்தைகள், அடுத்தவர்களை குறை கூறும் வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும். ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது. சிலுவை காட்சியை கண்முன் நிறுத்தினவர்களாக, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன் என்று அந்த இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு மன்னிப்பு உண்டு என்ற விசுவாசத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல உண்மையிலும் நம்மை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்தில் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
தாழ்த்தி அனைவரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலேயும் செய்யப்படுவதாக. நல்லங்களை பற்றி எங்களுக்கு தார், விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையிலே பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் மது கிருபையினாலும் பரமாசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, கர்த்தராகிய பராமரனே, பரமராஜாவே, சர்வத்தின் பிதாவாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பிடிப்படுத்துகிறோம். ஒரு சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வார்த்தையிட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவரா இருக்கிறீர். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 35வது பாடல் அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 35வது பாடல்.
பரணே பாத சரண் நாமே பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரண் நாமே. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் எங்கள் ஒவ்வொரு செயல்களும் எப்போதும் இது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம்.